ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 10 அண்ட் 11 இந்த 2 நாட்களில் சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி டிசம்பர் 10 ஆஃப்டர்நூன் சார் வெளியிட்டிருந்த ஆடியோவை பற்றிய ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் போன வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். யாராவது மறந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் அந்த வீடியோவுடைய தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். டிசம்பர் 10 மதியம் போட்ட ஆடியோவை சரியாக கேட்காம பலரும் பலவிதமான கேள்விகளை கேட்ட வண்ணம் இருக்கிறாங்க. காது கொடுத்து ஆடியோவை கேளுங்க, என்ன சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, எதற்கு சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அரைகுறையாக கேட்டுட்டு அரைகுறையாக செயல்படாதீங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் டிசம்பர் 10 ஆஃப்டர்நூன் போட்ட ஆடியோவில் இருந்து நிறைய ப்ரைவேட் அண்ட் குரூப்பில் மெசேஜ் பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் கொடுத்த வித்ட்ராவல் அமௌண்ட் எதற்காக நீங்க கை வைக்கிறீங்க, முழுசா அமௌண்ட் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் பலரும் பலவிதமா பல காரணங்களோட அங்க தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல சார் என்ன சொன்னாங்க, ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. பைமோட் இ-காமர்ஸ் கம்பெனியில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸையும் சேல்ஸ் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் சேல்ஸுக்காக வரவும் போகுது. தினமும் பக்கத்தில் இருக்க கடையில் போய் பர்ச்சேஸ் செய்கிறது மாதிரி இங்கே பர்ச்சேஸ் செய்யலாமே அப்படிங்கிற கேள்வியை தான் இங்கே சார் கேட்குறாங்க. மற்ற ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் போன்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் என்ன பர்ச்சேஸ் செய்கிறோமோ அதே பிராண்டை தான் இங்கேயும் நம்ம பர்ச்சேஸ் செய்ய போகிறோம். நம்ம லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய எல்லா பிராண்டுமே இங்கே இருக்குது. நம்ம புதுசாக ஒன்றை பர்ச்சேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதை பர்ச்சேஸ் செய்கிறதுல என்ன ஆகிற போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனி மூலம்தான் நம்மளுக்கு 60 to 70% லாபம் கிடைக்க பொழுது. அப்பேற்பட்ட கம்பெனி திறக்கிறதுக்காக தான் வெறும் 5000 கிட்ஸை சேல் செஞ்சு கொடுங்க அப்படின்னு எஸ்பிஓட்ட கேட்டாங்க. எஸ்பிஓ அவங்கக்கிட்ட 10,000 கிட்ஸே சேல்ஸ் ஆகும் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நடந்தது 10 நாட்களுக்கு மேலே கால அவகாசம் கொடுத்தோம் வெறும் 2100 நபர்கள் மட்டும்தான் அங்கே பர்ச்சேஸ் செஞ்சுருக்காங்க. பைமோட்டுடைய கேள்வி, எதுக்கு இவ்வளோ குறைவாக பர்ச்சேஸ் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். அதற்கான பதில் எஸ்பிஓக்குமே தெரியலை. மாதம் கடைசி அப்படிங்கிறதுனால பர்ச்சேஸ் செய்ய முடியல அப்படின்னு நிறைய பேர் சொன்ன காரணத்துக்காக அந்த பர்ச்சேஸ் செய்யக்கூடிய நாட்கள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஆனாலுமே பர்ச்சேஸ் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கலை. லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல எஸ்பிஓ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா அதை செய்ய வேண்டாமா? எஜுகேஸ் தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் செய்யலாம். ஆனால் பைமோட் எல்லாருக்குமே தேவைப்படுற ப்ராடக்ட்ஸ் தானே, பர்ச்சேஸ் செய்கிற ஒரு இடம் தானே. அங்கே கிட்டு மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மை விட பல சலுகைகளோட வழங்கியும் எதற்கு மக்கள் அங்கே பர்ச்சேஸ் செய்யலை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த நிலைமையில் எப்படி நம்மளை நம்பி அந்த கம்பெனி ரிஸ்க் எடுக்கும்? அப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு மக்கள் எஸ்பிஓவை கொண்டுட்டு நிறுத்தியிருக்காங்க. பர்ச்சேஸ் ஆகணும் அப்படின்னு அந்த கம்பெனி எதிர்பார்க்கறது நியாயம் தானே. எஸ்பிஓ மக்கள் பர்ச்சேஸ் செய்கிறத மட்டுமே வச்சு பைமோட் ரன் ஆகாது. நம்ம மூலம் பைமோட்டுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸை வரவழைக்கிறது தான் அதோடைய நோக்கம். நம்ம மூலம் வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் செய்கிற அமௌண்ட்டை பொறுத்து தான் நமக்கு மாதம் சம்பளமும் கிடைக்க போகுது. பைமோட் டெஸ்டிங்காக எஸ்பிஓ இல்லாமல் ஜென்ரல் கஸ்டமர்ஸை ஒரு 500 மெம்பர்ஸை வச்சு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி இந்த கிட்ட அங்கே இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 350 சேல்ஸ் நடந்திருக்கு. ஜென்ரல் கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் செய்கிற அளவுக்கு கூட எஸ்பிஓ மக்கள் பர்ச்சேஸ் செய்யலை. காரணம் என்ன அப்படின்னா தெரியலை. எதுக்கு இப்படி இருக்கீங்க அப்படின்னு சார் இந்த இடத்துல தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. கண்டிஷன் எஸ்பிஓ போட்டதும் எங்கள் பணத்தில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை நம்பி தான் நாங்கள் இருக்கோம், இப்படி ஏமாத்துறீங்க, ஸ்கேம் செய்கிறீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அவர் எஸ்பிஓ என்ன செஞ்சிச்சு ஒன்றும் புரியலை. நம்ம சம்பாதிச்ச பணத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சார் தெரிவித்த ஒரு விஷயம் குறித்து சரியான தகவல் அதாவது போன வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் சார் தெரிவிக்கிறதா இந்த டிசம்பர் 10 அறிவிச்சிருந்தாங்க.
இப்படி வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லாத பட்சத்தில் எதுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறீங்க அப்படின்னு சார் கேட்டிருக்காங்க. அப்படி என்ன சொன்னோம், அந்த கம்பெனி வேலெட்டில் உங்கள் அமௌண்ட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஆட் செஞ்சு அதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் செய்யலாம் அப்படின்னு தானே சொன்னாங்க. அதில் என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நபருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1500 வேலெட்டில் இருந்துச்சு அப்படின்னா எப்படியுமே அதில் 500ஆவது வீட்டு பொருட்கள் வாங்க பயன்படுத்த தான் போகிறாங்க. அதுவும் பெண்கள் அதிகமான அளவு பணத்தை வீட்டு தேவைக்காக தான் பயன்படுத்த போகிறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் அதை வீட்டு தேவைக்கு உபயோகிக்காம இஎம்ஐ சம்திங் ஏதாவது வேறு தேவைக்கு பயன்படுத்துவாங்க. இப்படி இருக்கும் பொழுது எஸ்பிஓ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததும் அந்த 2100 நபர்கள் மட்டும்தான் வந்து பை மோட்ல பர்ச்சேஸ் செஞ்சுருக்காங்க. இப்போ கண்டிப்பாக அதை நடைமுறைப்படுத்தணும், வேறு கடைகளில் பர்ச்சேஸ் செய்கிறத பை மோட்ல தான் பர்ச்சேஸ் செய்யணும் அப்படின்னு எஸ்பிஓ வந்து சொல்கிறதுல என்ன பிரச்சனை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு தெரியலை அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு சார் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் மக்களுக்கு வேலட் அமௌண்ட்டில் கை வச்சு விடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. அதுவும் ஏற்கனவே 20% பிடிச்சு தான் மீதியை தர்றீங்க, இப்போ இதுலேயும் கை வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இதில் பிடிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? உங்கள் தேவைக்காக பொருட்களை வாங்கத்தான் அதை நம்ம வந்து ஒதுக்குறதா சொல்லியிருந்தோம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னும் விரிவான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்கல. அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறீங்க அப்படின்னு சார் இந்த இடத்துல கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன நோக்கத்தில் மக்கள் எஸ்பிஓவில் இருக்கிறாங்கன்னே தெரியலை. எஸ்பிஓவில் வேலை செஞ்சு சம்பாதிக்கும் எண்ணம் உள்ளவங்க எதுக்கு எஸ்பிஓ ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய கம்பெனி பொருட்களை வாங்க மறுக்கிறீங்க? வாங்குற சம்பளத்தை எங்கேயோ கொண்டு பர்ச்சேஸ் செய்கிறதுக்கு பதிலாக எஸ்பிஓ ரெக்கமெண்ட் செய்கிற கம்பெனியில் பர்ச்சேஸ் செய்ய முடியாதா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதுக்கு பதிலாக மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் இதை எங்ககிட்ட நீங்கள் கட்டாயம் ரெக்கமெண்ட் செய்யும் பொழுது பர்ச்சேஸ் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலையே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கம்பெனிங்கெல்லாம் வரும், நீங்கள் வந்து கட்டாயம் பர்ச்சேஸ் செய்ய வேண்டாம், நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன கட்டாயமாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எஸ்பிஓ மேலே மக்கள் வச்சுருக்காங்க. இதை கட்டாயப்படுத்த காரணம் யார்? எஸ்பிஓ மக்கள் தான். லட்சக்கணக்கான மக்கள் உள்ள இங்கே ஒரு 50,000க்கும் மேலே பேமெண்ட் வாங்கினவங்க இருந்தும் வெறும் 2,500 நபர்கள் மட்டும்தான் பர்ச்சேஸ் செஞ்சால் வேற என்னங்க செய்ய முடியும்? குறைஞ்சது 5,000 பர்ச்சேஸ் ஆகுது நடந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சார் கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற மக்கள் எஸ்பிஓ சேலரி மூலம் வேற எங்கேயாவது போய் பர்ச்சேஸ் செய்வோமே தவிர எஸ்பிஓ ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய கம்பெனியில் பர்ச்சேஸ் செய்ய மாட்டேன் அப்படிங்க இருக்கிறது சரியா? என்ன எண்ணத்தில் நீங்கள் எஸ்பிஓவில் இருக்கிறீங்க அப்படின்னு சார் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. தொடர்ந்து இந்த ஆடியோவில் இதே கேள்வியை தான் சார் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த கேள்விக்கான பதில் தான் கிடைக்கவே இல்லை. அதுக்கு யாருமே பதில் கொடுக்கவும் இல்லை. பலாயிரம் சம்பாதித்த நபர் வந்து ஒரு 1000 ரூபா கூட பைமோட்டில் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னு சார் கேட்டிருக்காங்க. ஆன்லைனில் டெலிவரி லேட் ஆகும் அப்படின்னு சில பேர் காரணம் சொல்கிற நபர்கள் முன்கூட்டியே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணக்கூடாதா? எஸ்பிஓக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சார் கேட்டிருக்காங்க. இடத்தை பொறுத்து தான் டெலிவரி டேட் அமையும். சிலருக்கு 3 நாட்களுக்குள்ளே டெலிவரி ஆகுது, சிலருக்கு 10 நாட்கள் வரை ஆகுது. பிரச்சனை என்ன அப்படின்னா, கஸ்டமர் கேரை வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கஸ்டமர் கேரையும் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் அங்கே கேட்டு உங்களோட அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வகையில் பை மோட்டில் கஸ்டமர் கேர் கூட இருக்குங்க. ஸோ நான் ஏதாவது உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 4-5 நாட்களுக்குள்ளே பெரும்பாலும் டெலிவரி ஆயிடுது. இன்னும் சில நாட்களுக்குள்ளே இந்த டெலிவரி ஆகிற அந்த பீரியட் வந்து சீக்கிரமாக நடைபெறதுக்கான அனைத்து வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது எதுக்கு மக்கள் இங்கே பர்ச்சேஸ் செய்யலை? இப்போ கிராசரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஃப்யூச்சரில் எலக்ட்ரானிக்ஸ், கேஜெட்ஸ், ட்ரெஸ்ஸஸ், மெட்டீரியல்ஸ், அசசரிஸ் அப்படின்னு நிறைய வரப்போகுது. அப்படி இருக்கும் பொழுது எஸ்பிஓ மக்கள் கண்டிப்பாக சொல்லாமலே அங்கே பர்ச்சேஸ் செஞ்சுருக்க வேண்டாமா? யாரும் செய்யாததுனால தான் இங்கே எஸ்பிஓ அதை கட்டாயப்படுத்துது. பேமெண்ட் வராதவங்க பரவாயில்லை, பேமெண்ட் வாங்கியவங்களுமே எஸ்பிஓ எல்லாத்தையும் லேட் ஆக்குது, நம்பிக்கையை இழந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அங்கே பொருட்களை வாங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது காரணம் சரியா? இந்தியாவிலேயே சரியாக பேமெண்ட் போடக்கூடிய ஆன்லைன் கம்பெனி நம்ம எஸ்பிஓ தான். வேறு கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா யாராவது தெரிஞ்சிச்சுன்னா கமாண்டர்கிட்ட சொல்லுங்கள், அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சார் இந்த இடத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்க.
50,000 நபர்களுக்கு மேலே பணம் வாங்கியவங்களில் 5,000 நபர்கள் கூட 1க்கு 2 கிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் செஞ்சும் பர்ச்சேஸ் செய்யலை. காரணம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை இல்லை அப்படின்னா எதுக்கு எஸ்பிஓவில் இருக்கிறீங்க, பேமெண்ட் வந்ததும் எதுக்கு இன்னும் எஸ்பிஓவில் இருக்கிறீங்க அப்படின்னு சார் வந்து கேட்டிருக்காங்க. எஸ்பிஓவில் தவறாமல் பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு தெரியும், அதனால தான் வேலையுமே நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா சின்ன வேலைக்கு அதிகமான சேலரி தரக்கூடிய ஒரே கம்பெனி எஸ்பிஓ அப்படிங்கிறதுனால வந்த வரைக்கும் லாபம் வரலைனாலும் பரவாயில்லை அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சார் கேட்டிருக்காங்க. இப்படி கேட்கக்கூடிய இந்த கேள்விகளில் 2வது ஆப்ஷன், அதாவது வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. வரலனாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறதுனால தான் 100க்கு 95% கம்பெனி வந்து ஆன்லைன் கம்பெனி ஏமாத்துது. அதே எண்ணத்தில் தான் எஸ்பிஓ மக்களுமே இருக்கிறாங்க. பேமெண்ட் வாங்கினவங்க அதுக்கப்புறமா தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் வாங்காதவங்க அது வரைக்கும் வேலை செய்யாமல் இருந்துட்டு பேமெண்ட் வந்ததுக்கு அப்புறமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுக்கு வந்து பர்ச்சேஸ் மட்டும் செய்ய மாட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நம்பிக்கை இல்லை அப்படின்னு காரணம் சொல்கிறீங்க. இது சரியா அப்படின்னு சார் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய ரெஃபரல் கொடுக்க சொன்னீங்க சார், 0 டிடெக்ஷன் அப்படிங்கிறதுனால தான் கொடுத்தோம், ஆனால் இன்னைக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. பிளானை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. கஷ்டப்பட்டு டீமை கொடுத்து அதை ஃபாலோ செஞ்சு என்ன பயன் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு கம்பெனி ஒரு நபரை கம்பெனியில் சேர்த்து விட்டால் கமிஷன் கொடுக்கறது லீகல். ஆனால் அதற்கு அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஃபேவர் பண்ணால் அது வந்து இந்திய சட்டப்படி இல்லீகலான ஒரு செயல் அப்படிங்கிறதுனால தான் அதை செய்ய நம்ம வந்து எஸ்பிஓ வந்து இப்போ வந்து மறுக்குது. இதை கடந்த நவம்பரில் தான் வந்து எஸ்பிஓவே தெரிஞ்சுக்கிச்சு. என்ன அப்படின்னா இந்த கோல்டு டைமண்டுக்கு போவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கூடாது அப்படிங்கிறத வந்து போன நவம்பரில் தான் எஸ்பிஓ தெரிஞ்சுக்கிச்சு. எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. நம்ம ஆரம்பிச்சுட்டு ஏதாவது நடுவில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு இது செய்யுங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சு தான் ஆகணும். ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து சரி செஞ்சு அதை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண தான் பார்க்கணும். மக்களை ரெஃபரல் செஞ்சால் கோல்டன் டைமண்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு வண்ணம் தான் எஸ்பிஓ வந்து செயல்பட்டுச்சு. அது கூடாது அப்படின்னு சொன்னது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரன் ஆகுறோம். இதனால பலர் வந்து ஏமாற்றம் அடைஞ்சதாக சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓ சொன்னது போல டீம் கொடுத்ததன் பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து எஸ்பிஓ உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கு. அது இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். எஸ்பிஓவில் தொடர்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறது தான் இங்கே சார் சொல்லியிருக்காங்க. 0 டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லியும் எதுக்கு 20% பிடிக்கிறீங்க அப்படின்னு பலர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் என்ன அப்படின்னா எஸ்பிஓடைய இன்கம்மை அப்படியே டிரெக்டாக அக்கௌண்ட்டில் இருந்து பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்கிற முறை எதிர்காலத்தில் வரப்போகுது. அதாவது இப்போ நம்ம வேலை செஞ்சிட்ருக்க அமௌண்ட் வந்து இந்த முறையில் தான் நம்மளுக்கு கிரெடிட் ஆக போகுது. எஸ்பிஓக்கு வரக்கூடியது ஒரு அக்கௌண்ட்டில் வரும். அதில் இருந்து 80% வந்து எஸ்பிஓக்கும், பேலன்ஸ் வந்து டிடிஎஸ் அட்மின் சார்ஜுக்கு போக மீதி இருக்கிறது டிரெக்டாக அதற்குன்னு தனியாக இருக்கிற ஒரு அக்கௌண்ட் மூலயமா யூசர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதனால தான் 20% டிடெக்ஷன் அப்படிங்கிறது மஸ்ட் அப்படின்னு இந்த இடத்துல சார் சொல்கிறாங்க. எஸ்பிஓக்கும் ப்ராஃபிட் வேண்டும் இல்லையா, எல்லாத்தையுமே மக்களுக்கு கொடுத்துட்டா எஸ்பிஓக்கு என்ன இருக்கும்? அதிகமாக உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிடிஎஸ் வந்து தனியாக அந்த 20% இல்லாமல் தனியாக வந்து பிடிப்பாங்க. அதர்வைஸ் இந்த 20% டிடெக்ஷன் இருந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க கெட்டிடுவாங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்ல நிறைய ரூல்ஸ் இருக்கிறத எஸ்பிஓ 2023க்கு அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிச்சு. கவர்மெண்ட் கம்பெனி திட்டத்தில் ஏதாவது மாற்றம் சொல்லிச்சு அப்படின்னா மாற்றி தாங்க ஆகணும். அன்னைக்கு எஸ்பிஓக்கு லீகல் டீம் இல்லை, ஆனால் இன்னைக்கு அதற்குன்னே 7 பேர் இருக்காங்க. அவங்களுடைய கணக்கில் பேமெண்ட் வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய பெரிய வக்கீல்கள் எல்லாமே இப்போ எஸ்பிஓவில் இருக்கிறாங்க. இப்போ எஸ்பிஓ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. போக போக எல்லாமே மாறும். அதனால் ஆனால் நம்ம கண்ணோட்டத்தில் அனைத்து கம்பெனிகளுமே ஒரே மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு வருஷமாக காத்திருக்கிறோம். ஏன்னா பலர் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் எஸ்பிஓ மீண்டும் வருமா அப்படிங்கிற பல கேள்விகள் பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு எஸ்பிஓ போராடி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க.
பேமெண்ட் வராதவங்க எல்லாருக்குமே சீக்கிரமாகவே பேமெண்ட் வந்துடும். மக்களாகிய நம்ம பேமெண்ட் வரும் வரைக்கும் வேலை செய்யாமல் வந்ததும் வேலை செஞ்சுட்டு நம்மளை வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மக்களை மாதிரி எஸ்பிஓ கிடையாது. எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரீஃபண்ட் வித்ட்ராவல் எல்லாமே எல்லாருக்குமே கிரெடிட் ஆகும். இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஏறி ஏறி பல இடத்துல நம்ம கம்பெனி பிளான்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து லீகலாக இன்னைக்கு நிறுத்த 1 வருடம் வந்து அந்த கவர்மெண்ட் சைடில் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவு நாள் அவங்க பின்னாடி எஸ்பிஓ டீம் எவ்வளவு ஓடி இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம டெலிகிராமுக்கு உள்ளே வரும்போது மட்டும்தான் எஸ்பிஓ அப்படிங்கிற ஒரு அந்த குரூப்புக்கே நம்ம வர்றோம். ஒரு சிலர் கால்ஸ் அட்டன் பண்ணி நிறைய பேர் பேசுகிறத அவங்க வந்து கேட்டு கஷ்டப்பட்டிருப்போம். சிலர் வந்து டிஸ்டர்ப் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எஸ்பிஓவை பற்றி புரியாத டவுன்லைனர்ஸை உள்ளே கொண்டு வந்து இன்னைக்கு இன்ட்ரடியூசர் நிறைய நபர்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எப்படியாவது எஸ்பிஓவை திரும்ப கொண்டுட்டு வரணும், விட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்மளை நம்பி வந்த யாரையுமே நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு நினச்சி எல்லாருக்குமே பேமெண்ட் கிரெடிட் செய்யணும் அப்படின்னு ரெகுலராக ஒரு ஜாபை கொடுக்கணும் அப்படின்னு தொடர்ந்து சேலரி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எப்போவுமே நினச்சிட்டு இருக்கக்கூடிய எஸ்பிஓ எந்த அளவுக்கு ஓடிட்டே இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சும் மக்கள் எஸ்பிஓ எல்லாத்தையுமே ஈஸியாக சொல்லிடுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. நம்ம காத்திருந்தோம், ஆனால் எஸ்பிஓ அதையும் தாண்டி இறங்கி வேலை செஞ்சிச்சு. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. நிறைய நபர்கள் டியூக்கு பணம் வாங்கி எஸ்பிஓவில் சேர்ந்துருக்காங்க. இங்கே பிரச்சனையே ஒரே நபர் பல ஐடிகளை வச்சிருப்பது தான். அவரவர் சேர்ந்திருந்தால் அவரவர் பணம் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அரைகுறையாக சொல்லி சேர்ந்தவங்களும் இங்கே இருக்காங்க. இதில் இன்னொரு கும்பல் ரீஃபண்ட் வாங்குறவங்க கிட்ட பணம் கொடுத்து ஐடி தனக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டு அதில் அப்படியே கப்பு சுப்புன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் இங்கே கேள்வியே கேட்குறாங்க. யார் உங்களை இது மாதிரி செய்ய சொன்னாங்க? பிறகு எதுக்கு இங்கே கேள்வியை கேட்குறீங்க? சில குறிப்பிட்ட பணத்தை மட்டும் டவுன்லைனர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு வேலை இவங்களே செஞ்சு வித்ட்ராவல் கிடைச்சதும் பணம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்கிறேன் அப்படின்னு எஸ்பிஓ பற்றி அரைகுறையாக சொல்லி சேர்த்து விட்டுட்டு இன்ட்ரடியூசரான அவங்களும் கஷ்டப்பட்டு எஸ்பிஓவையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது போன்ற நபர்கள் கிட்ட கால் செஞ்சு கேட்டால் எஸ்பிஓ பற்றி ஒன்றுமே தெரியலை. அப்படிப்பட்ட நபர்களாக தான் இருக்கிறாங்க. ஆளாளுக்கு கதை பேசிட்டு இருக்காதீங்க. எஸ்பிஓ சொல்கிறதுல ஏதாவது தவறு இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். வித்ட்ராவல் வாங்காதவர்களுடைய பணத்தில் குறிப்பிட்ட அமௌண்ட்டை பிடிப்பது வந்து ஆல்ரெடி அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வித்ட்ராவல் பெற்றவர்களுக்கும் வந்து சில ரூல்ஸோட அவங்களையுமே வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவோம் அப்படின்னும் சார் வந்து 2 பேரையும் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்க சொல்லாமல் விட்ட ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சேல்ஸ் டீமுக்கு இந்த விதிமுறைகள் கிடையாது. இதை தான் அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. அதுக்கு அவ்வளோ கேள்வி, அவ்வளோ ஆர்ப்பாட்டம். சேல்ஸ் டீம் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் செய்ய போகுது. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கு நிறைய கஸ்டமர்ஸை சேல்ஸ் டீமான நம்ம தான் கொண்டு வர போகிறோம். ஸோ இது போன்ற ரூல்ஸ் சேல்ஸ் டீமுக்கு கிடையாது. ப்ரொமோஷன் டீமுக்கு மட்டும்தான் இது கட்டாயம். இது குறித்து வந்து போன வெள்ளிக்கிழமை வந்து சார் வெள்ளி சனியில் வந்து ஒரு முழுமையான தகவலை தெரிவிக்கிறதா சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்படி நமது அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் செய்ய காரணம் நம்மளை நம்பி உள்ள கம்பெனிக்கு நம்ம சேல்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். முதல்ல பெண்டிங்கை கிளியர் செஞ்சுட்டு இனி வர்ற அமௌண்ட்டில் என்ன வேணாலும் செஞ்சுக்குங்க அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் பணம் வாங்கிட்டு ஓடலாம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. எங்கே போகிறீங்க? மீண்டும் எஸ்பிஓக்கு தான் வரப்போகிறீங்க. இந்த 5 வருஷத்தில் எஸ்பிஓவை விட்டு போன யாருமே இதை விட சிறந்த கம்பெனியை பார்த்ததா சரித்திரமே கிடையாதுங்க. ரெஃபரல் கொடுக்க தெரிஞ்சவங்க வெவ்வேறு கம்பெனியில் ரெஃபரல் கொடுத்து சம்பாதிச்சுட்டே இருப்பாங்க. மற்றவங்க எல்லாரும் லாஸ் தான் ஆகியிருப்பாங்க. ரெஃபரல் கொடுக்காமல் சம்பாதிக்கக்கூடிய ஒரே கம்பெனி எஸ்பிஓ தான். அன்னைக்கு போன ஆர்கியூமெண்ட், அதாவது டிசம்பர் 10 வந்து அன்றைக்கி போன ஆர்கியூமெண்ட்டுக்கான இந்த பதில் வந்து இப்போ நான் மேலே சொன்ன எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் அது குறித்த எக்ஸ்ப்ளனேஷன் தான். அன்றைக்கி என்னென்னலாம் வந்து இஷ்யூஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சார் வந்து என்ன சொன்னாங்களோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் கேட்டுருங்க. நோட்டீஸ் போர்டில் கேட்க முடியாதவங்க எங்கேயும் போய் கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் எஸ்பிஓவை வரவேற்றிருக்காங்க. அவங்க மட்டும் எஸ்பிஓவுக்கு
போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எஸ்பிஓவில் வேலை செய்கிற நபர்களில் குறிப்பிட்ட அமௌண்ட்டை எஸ்பிஓவுடைய கிளையண்ட்ஸோட கம்பெனிலேயோ வெப்சைட்லேயோ ஷாப்லோ பர்ச்சேஸ் செய்கிற மாதிரி தான் கொடுப்போம். அது இப்போ கொடுத்த வித்ட்ராவல் அமௌண்ட்டுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்வஸ்ட் கொடுத்த அமௌண்ட்டை பிடிக்காதீங்க அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அப்படி அமௌண்ட்டு யாருக்கும் பிடிக்கப்படும் அப்படி அமௌண்ட் வந்து யாருக்கு வந்து பிடிப்பாங்க அப்படின்னா, ஆக்டிவாக எஸ்பிஓவில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை வந்து பிடிப்பாங்க. அவங்க கண்டிப்பாக அதில் பர்ச்சேஸ் பண்ணணும். அவங்கள தான் அந்த கம்பெனியுடைய கிளையண்ட்ஸாக நம்ம மாற்றவும் போகிறோம் அப்படின்னு எஸ்பிஓ வந்து சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் வாங்குறவங்களுக்கு இது மாதிரியான எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. அகெயின் ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்து டிசம்பர் 10 வந்து கொடுக்கப்பட்டுருச்சு. நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுறவங்க அதுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது தெரியாதவங்க அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க சார், எப்பவும் சொல்கிற ஒரே விஷயம், ஆரம்பத்துலேயும் சரி கடைசிலையும் சரி சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரீஃபண்ட் ஆப்ஷனை வந்து நம்மளுடைய போர்ட்டலில் வந்து அகெயின் வந்து எனேபிள் பண்ணாங்க. ஸோ மெனுவில் ரீஃபண்ட் ஆப்ஷன் மட்டும் எனேபிள் வந்து பண்ணப்பட்டுச்சு. எஸ்பிஓக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ரீஃபண்ட் மட்டும் இல்லாமல் வித்ட்ராவல் அமௌண்ட்டுமே வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை விட்டுட்டு யாரையுமே தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருந்தாங்க. எஸ்பிஓ ரெக்கமெண்ட் செய்கிற கம்பெனியில் பர்ச்சேஸ் செய்ய விரும்பாதவங்க எல்லாருக்குமே டிசம்பர் 10 ரீஃபண்ட் சூஸ் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டுச்சு. நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணால் இது தெரிஞ்சிருந்திருப்பாங்க. இங்கே ரீஃபண்ட் வரும் நேரம் வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்குமே அமௌண்ட் வந்து சீக்கிரமாக வந்து சேரும். வித்ட்ராவல் அமௌண்ட் வருவதற்காக மட்டுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர்களை வந்து ரீஃபண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சார் அந்த இடத்துல தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் டீமில் உள்ள எல்லாருமே சம்பாதிக்கும் பணத்தில் குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை கிளைண்ட்ஸ் கம்பெனியில் பர்ச்சேஸ் செய்கிறதுக்காக ஒதுக்க தான் செய்வாங்க. இதுக்கு விருப்பம் இல்லாதவங்களும் ரீஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சேல்ஸ் டீம் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செஞ்சு கம்பெனிக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. ஆனால் ப்ரமோஷன் டீம் அட்லீஸ்ட் பை மோட் போன்ற கிளைண்ட்ஸ் கம்பெனியில் பர்ச்சேஸ் செய்வதற்கு சேலரியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 20% அமௌண்ட்டாவது ஒதுக்கணும் இல்லையா? அப்போ தானே நம்மளுக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். இது மாதிரியான ரூல்ஸ் வர காரணம் எஸ்பிஓ மக்கள் தான். 5000 பர்ச்சேஸ் பை மோட்டில் நடந்துருந்துச்சுன்னா இந்த முடிவுக்கு எஸ்பிஓ வந்திருக்காது. எஸ்பிஓ பணம் காய்க்கும் மரமாக மட்டுமே மக்கள் பார்க்குறாங்க. சொல்லும் இன்ஸ்ட்ரக்ஷனை பின்பற்றினா தான் எஸ்பிஓ ரன் ஆகவே முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எந்த கம்பெனியில் இல்லாத ரீஃபண்ட் இங்கே தான் கொடுக்குறாங்க. ஒர்க்கிங் அமௌண்ட் லேட் ஆனாலும் சரியாக கிரெடிட் ஆயிரும். ஆனால் இவ்வளவு செஞ்சும் மக்கள் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு ஒரு நினைக்கும் பொழுது எஸ்பிஓக்கு வந்து இந்த எண்ணம் வந்து இவ்வளோ செஞ்சும் நம்மளுக்கு இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எஸ்பிஓக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா மக்கள் அந்த நிலமையில தான் எஸ்பிஓ வச்சுருக்காங்க. ஏற்கனவே கிட்டு வாங்கினவங்க மறுபடியும் வாங்க தேவை கிடையாது. கண்டிஷன்ஸ் வந்து போன வெள்ளி சனியில் சார் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்னைக்கு கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சார் வந்து சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ணி தான் வந்து நீங்கள் வந்து அதை வந்து தெரிஞ்சிருக்க முடியும். ஸோ அதனால் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரியாமல் ஏற்பட்ட பல இஷ்யூஸின் காரணமாக தான் சார் எக்ஸ்ட்ரா ஒரு ஆடியோவும் போட்டிருக்காங்க. பெரும்பாலும் எல்லாருமே கிட் பர்ச்சேஸ் செஞ்சு தான் பெரும்பாலும் எல்லாருமே கிட் பர்ச்சேஸ் செய்யுமாறு இருக்கலாம். அதாவது சேல்ஸ் டீமுக்கும் அந்த ரூல்ஸ் வரலாம் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து சேல்ஸ் டீம் இந்த விதிவிலக்கு எல்லாமே அப்பாற்பட்டது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு பதில் வேணும் அப்படின்னா வெள்ளி சனி போன வெள்ளி சனியில் சார் வெளியிட்ட ஆடியோவில் தான் இருக்குது. ரெகுலராக வேலை ஆரம்பித்த பிறகு தான் ஆல்ரெடி பைமோட்டில் பர்ச்சேஸ் செஞ்சாலும் இந்த ரூல்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து செயல்முறைப்படுத்தப்படும். இப்போ வித்ட்ராவல் கொடுத்தவங்களில் வந்து பைமோட்டில் பர்ச்சேஸ் செஞ்சவங்களுக்கு வந்து பணம் பிடிக்க மாட்டாங்க. இனி அடுத்த வித்ட்ராவல் வரும் பொழுது எல்லாருக்குமே இது பொருந்தும். எல்லாரோட அமௌண்ட்லேயும் வந்து பிடிச்சிட்டு தான் மீதியை வந்து கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து ப்ரமோஷன் டீமுக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சேல்ஸ் டீமுக்கு இந்த ரூல்ஸ் எதுவுமே பொருந்தாது. ப்ரமோஷன் டீமில் ஏற்கனவே பேமெண்ட் வாங்காதவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். இது குறித்து போன வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளை அனௌன்ஸ்மெண்ட் வழங்குறதாகவும் சார் சொல்லியிருந்தாங்க. ஆக்டிவாக இருந்துட்டு வேலை செய்யாமல் இன்ஆக்டிவாக இருக்கும் நபர்களால் தான் இங்கே பிரச்சனையே ஏற்படுது. பேமெண்ட் வாங்கினவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிட்டாங்க. பேமெண்ட் வாங்காதவங்க இன்னும் வேலை செய்யாமல் தான் இருக்கிறாங்க. அவங்க ரீஃபண்டை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷனை வந்து டிசம்பர் 10 வந்து நம்மளுக்கு எனேபிள் பண்ணப்பட்டுச்சு. ரீஃபண்ட் செலக்ட் செஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு வந்து சார் வந்து அந்த டிசம்பர் 10 நைட்டு வெளியிட்ட ஆடியோவில் இதோட வந்து சார் வந்து முடிச்சிருக்காங்க. இப்படி ஒரு ஆடியோ வெளியிட்ட உடனே வந்து பல மக்கள் பல கேள்விகள் கேட்பாங்க இல்லையா? அப்படி அவங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில், சாருடைய ஆதங்கம் எல்லாத்தையுமே வந்து டிசம்பர் 11 சார் வெளியிட்ட ஆடியோவில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படி என்ன சார் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். அதில் பெரும்பாலும் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷனும் அதில் கிடையாது. பல பேர் கேள்விகள், அதுக்கான சாருடைய பதில்கள், இதுதான் வந்து அங்கே இருக்குது. அதில் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கேளுங்க. ஏன்னா மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டிசம்பர் 11 ஆடியோவில் சார் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, எஸ்பிஓ கிட்ட கேள்வி கேட்க விரும்பக்கூடிய நபர்களுக்கான பதிவு தான் இது அப்படின்னு சொல்லி வந்து சார் டிசம்பர் 11 ஆடியோ வெளியிட்டிருக்காங்க. எஸ்பிஓவில் இன்றைக்குமே நம்பிக்கை வச்சு எஸ்பிஓவுக்கு பரிசுகள் பல வழங்குகிற நல்லுள்ளங்களும் இதில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சார் வந்து சில சான்றுகளை வந்து அங்கே வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட மக்களும் எஸ்பிஓவில் இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் இன்ட்ரடியூசரில் சிலர் செய்கிற செயல்கள் குறித்தும் சார் வந்து அங்கே விளக்கம் அளிச்சிருக்காங்க. இன்ட்ரடியூசர் அப்படிங்கிற பேரில் என்னென்ன அழிச்சாட்டையம்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத சார் அந்த இடத்துல வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ரீஃபண்ட் ஆப்ஷன் செலக்ட் செஞ்சுட்டு பணம் வந்ததும் ஐடி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கான பதில் அங்கே இருக்குது. அதாவது ரீஃபண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஐடி மீண்டும் ஆக்டிவ் செய்யப்படாது. வேணும்னா நியூவாக நீங்கள் உள்ளக்க வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அப்படிங்கிறத அந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. பணம் வந்தால் தான் வேலை செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தில் எஸ்பிஓவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர்களால் கம்பெனிக்கு பிரச்சனை தான். எந்த விதத்தில் பிரச்சனை அப்படின்னா, எஸ்பிஓவால் ஆக்டிவ் யூசர்ஸை கணக்கெடுக்கவே முடியலை. கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுத்து குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் அண்ட் வியூஸ் வந்து வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ குறிப்பிட்ட அமௌண்ட் பீப்புள்ஸை வந்து குறிப்பிடவே முடியலை. எத்தனை நபர்கள் ஆக்டிவாக இருக்கிறாங்க, தொடர்ந்து எத்தனை நபர்கள் வேலை செய்கிறாங்க அப்படிலாம் கணக்கெடுக்க முடியலை. அதுலேயும் சிலர் வந்து இடையில தான் திடீர்னு வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் ரெகுலராக வேலை செஞ்சு பணம் வருவரை காத்திருக்கும் நபர்கள் மட்டும்தான் எஸ்பிஓவில் இருக்குமாறு சார் வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை முழுசாக எக்ஸ்பிளைன் செய்கிறதுக்கு முன்னாடியே அது குறித்து ஒரு சில ஹிண்ட்ஸை வந்து சார் வந்து முன்னக்கூட்டியே வந்து தெரிவிப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? இப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நான் வந்து காசில் வந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து பிடிக்க போகிறேன், அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளவு, எப்படி, யாருக்கு, என்ன அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஹிண்ட் கொடுக்குறாங்க, ஏன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு நிறைய பேருக்கு கொஷின் இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, எஸ்பிஓ மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு அறிஞ்சு எஸ்பிஓ வந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி செய்கிறாங்க. அப்படி இந்த முறை அவங்க அறிவித்த அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்து மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுடைய பணத்தில் கையை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு பதிலை வந்து கேட்கும் பொழுது எஸ்பிஓடைய நிலை எப்படி ஒரு வருத்தமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து சார் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. சார் இங்கே ஹார்ஷாக பேச காரணம், எஸ்பிஓவை நம்பாமல் கேள்விகளை கேட்டுட்டு குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய மக்களுக்காக மட்டும்தான். இந்த ஆடியோ அவங்களுக்காக மட்டும்தான். எஸ்பிஓவை நம்பக்கூடிய மக்கள் இதை கேட்டு கோபம் அடைய தேவையில்லை. இது எஸ்பிஓவை நம்பக்கூடிய மக்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத சார் வந்து ஆரம்பத்திலே தெரிவிச்சிட்டாங்க. நோட்டீஸ் போர்டை சரியாக பின்பற்றவங்க அமைதியாக தான் இருக்கிறாங்க. அரைகுறையாக கேட்குறவங்க மட்டும்தான் இங்கே பிரச்சனையே ஏற்படுத்துகிறாங்க. எஸ்பிஓவில் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமைதியாக மற்றவங்கள தொந்தரவு செய்யாமல் வேலை செய்யுங்க, சீக்கிரமாக உங்கள் பணம் உங்களை கண்டிப்பாக வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய பெண்டிங் தான் இப்போ பிரச்சனையே. ப்ரொப்ரைட்டரிஷிப்பில் இருந்து நம்ம எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாக ஆகிருச்சு. இந்த காரணத்தினால டிரான்சாக்ஷன் லிமிட் காரணமாக தான் இந்த பேமெண்ட் போடுறது வந்து கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஆக்டிவாக இருந்துக்கிட்டு ரெகுலராக வேலை செய்யலை அப்படின்னா அவங்களுடைய பேரை வந்து லிஸ்ட் எடுத்து எல்லாருமே பிளாக் செஞ்சிடுவோம் அப்படின்னு சார் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு வித்ட்ராவல் அமௌண்ட்டும் வராது, ரீஃபண்டும் வராது. பிளாக் லிஸ்ட்டில் ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ரீஃபண்ட் டீமில் உள்ள 1,00,000 மெம்பர்ஸுக்கு ரீஃபண்ட் அண்ட் அட் த சேம் டைம் ஒர்க்கிங் அமௌண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் செஞ்சவங்களுக்கு ஒர்க்கிங் அமௌண்ட்டு. ஆக எல்லா பெண்டிங் அமௌண்ட்டையும் கிரெடிட் பண்ண பிறகு தான் இந்த பிளாக் லிஸ்ட் பக்கமே எஸ்பிஓ நகரும். ஸோ அமைதியாக ஆக்டிவாக இருக்கிறேங்கிற பேரில் வேலை செய்யாமல் இருக்கிறவங்க கேர்ஃபுல்லாக இருங்க, வேலை செய்யுங்க. இல்லை அப்படின்னா பிளாக் லிஸ்ட்டுக்கு போயிடுவீங்க அப்படின்னு இந்த இடத்துல வந்து சார் தெரிவிச்சிருக்காங்க. இதில் இருந்து தப்பிக்க December 10 ரீஃபண்ட் ஆப்ஷன் எனேபிள் செய்யப்பட்டுச்சு. நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணால் இது தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு எப்போவுமே நஷ்டம் தான் அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும். இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் அதை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு எஸ்பிஓ சொல்லிச்சு. தவற விட்டுருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு தான் பாதிப்பை தரும் அப்படிங்கிறது உண்மை. ஆக்டிவாக இருக்கிற ஐடியில் உள்ள நபர்கள் தவறாமல் வேலையை செஞ்சுருங்க. ஒரு சில டாஸ்க் வந்து குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே எனேபிள் செய்கிற வண்ணம் இருக்கும். அப்போது ஆக்டிவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது வந்து பிரித்து கொடுக்கப்படும். அப்போ போய் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்படிங்கிற ஒரு நிலைமைக்காக தான் இந்த ஒரு முடிவை வந்து எஸ்பிஓ எடுத்திருக்கு. அதாவது ஆக்டிவ் அப்படிங்கிற பேரில் வேலை செய்யாத பர்சன்ஸை பிளாக் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு முடிவை எடுத்ததுக்கு காரணம் ஆக்டிவான மெம்பர்ஸ் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக தான். சார் இந்த ஆடியோவில் சொன்ன எல்லாத்தையுமே சார் கூறுற விஷயத்தை வந்து புரிஞ்சு கொள்ளாத நபர்களுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல சார் பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. புரிஞ்சு கொள்கிறவங்களுக்கு வந்து இது வந்து கிடையாது. ஸோ அவங்க எப்பவும் போல் உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து December 11 வெளியிட்ட சாருடைய ஆடியோவுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல சார் வந்து எமோஷனலாக நிறைய இன்சிடென்ட்ஸ் நிறைய விஷயங்களை வந்து அங்கே வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை ஃபுல்லுத்தையும் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டில் போய் கண்டிப்பாக அதை பாருங்கள். அப்போ வந்து மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். Thank you and thank you so much to all.